குழந்தைகளே வெல்கம் பேக். ஸோ அட்டாமிக் சைஸ் பார்க்க போகிறோம். போன வீடியோ வந்து ஐயூபேக் நேம் போட்டிருந்தேன். எப்படி எலமெண்ட்டுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வச்சு ஐயூபேக் நேம் டிரைவ் பண்ணி எழுதணும், சிம்பிள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு போட்டிருந்தா ஐ பட்டனில் மேலே இருக்குதே பார்த்துக்கோங்க. இப்போ அட்டாமிக் சைஸ் பார்க்க போகிறோம். என்ன சார் அட்டாமிக் சைஸ் எப்படி அளந்தாங்களா? ஒரு ஸ்கேலை வச்சு ஒரு ஆட்டத்தை எடுத்து இப்படி அளந்தாங்களா? ஏன்னா இட் இஸ் டூ டைனி மேன், டூ டைனி. கிட்டத்தட்ட நம்ம பிகோமீட்டரில் இருக்கும். எப்படி பார்ப்போம்? மைக்ரோமீட்டர், நானோமீட்டர், பிகோமீட்டர். நானோமீட்டர் 10⁻⁻⁹. அப்போ அதை விட சின்னதாக இருப்பான். ஓகேவா? அதை விட சின்னதாக இருப்பான். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருப்பான் 1.2 ஆம்ஸ்ட்ராங். பாருங்க 1.2 ஆம்ஸ்ட்ராங்காகவும், அதாவது 1.2 × 10⁻⁻10 m. ஓகே, அவ்வளோ குட்டி, அவ்வளோ குட்டி. அதாவது கிட்டத்தட்ட 10 0 வந்துடுது ஒரு நம்பருக்கு முன்னாடி. அப்போ ரொம்ப 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 டைனியான விஷயம். அப்போ எப்படி சார் இதை கால்குலேட் பண்ண, எப்படி வரைஞ்ச, எப்படி அளந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, we have some other methods to அளக்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம் கோவலன்ட் ரேடியஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, இன்னொன்று மெட்டாலிக் ரேடியஸ்ன்னு இருக்கு. இப்போ பொதுவாக மெட்டல்ஸுக்கு எல்லாத்துக்கும் அதோட சைஸை கொண்டு வரணும்னா மெட்டாலிக் ரேடியஸ் 2 ஆட்டத்துக்கு நடுவில் ஒரு நியூக்ளியஸ் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ், அடுத்து அந்த டிஸ்டன்ஸில் half த டிஸ்டன்ஸ். இதே கோவலன்ட் ரேடியஸ் அப்படின்னாலும் அதே கான்செப்ட் தான். இப்போ பொறுமையாக பார்க்கலாம். இங்கே பாருங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு கோவலன்ட் ரேடியஸ், இப்போ அதாவது எப்படின்னா நான் மெட்டல்ஸ் ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே கோவலன்ட் ரேடியஸ் தான். குளோரின், புரோமின், அந்த ஆட்கள் எல்லாருமே. இப்போ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 நியூக்ளியை சிங்கிள் பாண்டில் இங்கேருந்து இது வரைக்கும், ஓகே, இது இங்கேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் டிஸ்டன்ஸ். இப்போ இதில் half ஆஃப் த டிஸ்டன்ஸ். ஏன் இந்த 2 ஆட்டம் ஒன்னோட சேர்ந்துருக்கு அப்படின்னா கோவலன்ட் பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஷேரிங் ஆர்பிட்டால் அப்படியே மெர்ஜ் ஆயிருக்கும். அதனால தான் ஒன்னோட ஒன்று கலந்துருக்கான். அப்போ இந்த ஒரு டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா அவனுடைய கோவலன்ட் ரேடியஸ்ன்னு சொல்றோம். ஓகே, நல்லா கவனி. நியூக்ளியஸ் இருந்து இந்த half ஆஃப் த டிஸ்டன்ஸ் வரைக்கும் எடுக்கிறது தான் கோவலன்ட் ரேடியஸ், இண்டிவிஜுவல். இப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இதை தான் நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து குளோரினுடைய ஒரு சம்திங் ஒரு டிஸ்டன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் குத்து மதிப்பாக அடிச்சு விட்றேன், 20 பிகோமீட்டர்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ கிடையாது, 200 பக்கம் இருக்கும், 20 பிகோமீட்டர். அப்போ இது எவ்வளோ இருக்கும்? அதில் பாதி 10, அவ்வளோதான். அப்போ குளோரினோட ரேடியஸ் வந்து 10 பிகோமீட்டர். முடிஞ்சு போச்சு. அது 10க்கு மேலடா, 99 பக்கம் வரும்டா, குத்து மதிப்பாக அடிச்சு விட்றேன். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க. இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் மெட்டாலிக் ரேடியஸ் எப்படி சொல்றது? ஏன்னா மெட்டல் டிஃப்ரெண்ட், நான் மெட்டல் டிஃப்ரெண்ட். சரியா? இப்போ மெட்டாலிக் ரேடியஸ் என்னன்னா அதே மாதிரி நியூக்ளியஸ் நடுவில் டிஸ்டன்ஸ். சார் இங்க ஆட்டம் சேரவே இல்லையே, இது மெட்டாலிக் ரேடியஸ். கோவலன்ட் ரேடியஸ்ல ஆர்பிட்டால் அப்படியே பின்னி பிணைஞ்சிரும். ஓகே, ஆனால் இங்கே அப்படி கிடையாது. மெட்டல் தனித்தனியாக இருப்பான், எலக்ட்ரான் இடையில ஓடிக்கிட்டு இருப்பான். இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அப்போ இங்கேயும் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 நியூக்ளியஸ் முதல்ல எடுத்துக்கிறேன். அடுத்தது half ஆஃப் த டிஸ்டன்ஸ் தான் நான் என்ன கன்சிடர் பண்றோம்னா அந்த பர்டிகுலர் மெட்டலுடைய ரேடியஸ், மெட்டாலிக் ரேடியஸ். இந்த 2 விஷயம் தான் உங்களுக்கு அடிப்படையான ஒரு நாலேஜ். எதுக்குன்னா அட்டாமிக் ரேடியஸ். அப்ப இங்க எடுக்கப்பட்டிருக்க அட்டாமிக் ரேடியஸ் எல்லாமே ஒரு மெட்டலா இருந்தா அவனுடைய மெட்டாலிக் ரேடியஸ், ஒரு நான் மெட்டலா இருந்தா அவனோட கோவலன்ட் ரேடியஸ். இது பெரிய விஷயம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தான் நான் சொல்றேன். இப்ப டைரக்டா அட்டாமிக் சைஸ் பீரியாடிக் டேபிள்ல போயிடுவோம். வாங்க, தேர் இஸ் நோ டிலே. முதல்ல பீரியாடிக் டேபிள வரைகிறது ஒரு பாக்கியம். ஒவ்வொரு கெமிஸ்ட்ரி டீச்சருக்கும் அது ஒரு பாக்கியம் தான். கேட்டு பாரு. இப்போ பீரியாடிக் டேபிள வரைஞ்சிடறேன். இதை பீரியாடிக் டேபிளா நக்கல் பண்ணப்படாது. ஓகே, வரைஞ்சாச்சு. இது மாடர்ன் பீரியாடிக் டேபிள். எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிருப்போம். எப்படி? குரூப் வைஸாகவும் பீரியட் வைஸாகவும் நம்ம அரேஞ்ச் பண்ணிருப்போம். இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்க்க போற ஒன்னொன்னையும் ஜென்ரல் ட்ரெண்டா பார்ப்பீங்க, அடுத்து அதுல இருக்க எக்ஸப்ஷனல் கேஸா பார்ப்பீங்க. இப்படிதான் நீங்க ஃபாலோ பண்ண போறீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த பீரியாடிக் டேபிள்ல டாப் டு பாட்டம், லெஃப்ட் டு ரைட் மாத்தி சொல்லிட்டேன். லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம், ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். லெஃப்ட் டு ரைட், டாப் டு பாட்டம், இந்த ஆர்டர்ல தான் எல்லா ட்ரெண்டையும் முதல்ல படிப்பீங்க. லெஃப்ட் டு ரைட் அந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் என்ன ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹியர் வி ஹேவ் அட்டாமிக் சைஸ். அப்ப அட்டாமிக் சைஸ் லெஃப்ட் டு ரைட் என்ன ஆகும்? அடுத்து டாப் டு பாட்டம் அட்டாமிக் சைஸ் என்ன ஆகும்? இந்த ஸ்டடி தான் இப்போ ஃபுல்லா. ஓகே, இதான் ஸ்டடி, ஒழுங்கா படி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் ஜெனரல் ட்ரெண்ட் நானே சொல்லிடுறேன். லித்தியம் இருக்கா, பெரிலியம் இருக்கா, போரான், நைட்ரஜன், கார்பன், ஆக்சிஜன் வரிசையா போகும்பொழுது உங்களுக்கு சைஸ் குறையுது. ஏன் குறையுது சொல்றேன். சைஸ் குறையுது. முதல்ல ஜெனரல் ட்ரெண்டை பேசிடுவோம். சைஸ் குறையுது. லெஃப்ட் டு ரைட் சைஸ் குறையுது, ஜெனரல் ட்ரெண்ட். டாப் டு பாட்டம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், இதுவும் ஜெனரல் ட்ரெண்ட். முதல்ல ஜெனரல் ட்ரெண்டை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன் சார் அதெல்லாம் முடியாது? முதல்ல சொல்லுங்க ஏன் அப்படின்னா, ஒருவேளை கேள்வி கேட்குற குழந்தையா இருந்தா இப்ப கவனி. நான் கேள்வி கேட்பேன் சார், என்னெல்லாம் அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நீங்க பாட்டு சொல்லுவீங்க, நான் அப்படி கேட்டுக்கணுமா அப்படின்னா நீ கவனி. இப்போ முதல்ல நம்ம வந்து பெருசா இந்த சாப்டரை பத்தி நான் படிக்கல சார், இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன் அப்படின்னா நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ணுவோங்கிறத சொல்லித்தரேன். We have boron, atomic number 5.
and we have a carbon atomic number 6, nitrogen atomic number 7, oxygen correct, fluorine correct, yes, இது 9 இது 8 fine. இப்போ அட்டாமிக் நம்பர் எழுதிட்டேன். அட்டாமிக் நம்பர்னா என்ன? நம்பர் ஆஃப் புரோட்டான். சரி, ஃபர்ஸ்ட் போரானை பொறுத்த வரைக்கும் சென்டர்ல ஒரு 5 புரோட்டான் இருக்கு, வெளியில ஒரு 5 எலக்ட்ரான் இருக்கு. 5 எலக்ட்ரான். இதுலயும் குறிப்பா நம்ம எப்படி கவனிக்கணும்னா பேலன்சிங் தி அவுட்டர் மோஸ்ட் எனர்ஜி லெவலை பார்க்கணும். சார் அது எப்படி சார்? நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை எழுதி காட்டுறேன். இங்க பாருங்க. இப்போ போரான் பொறுத்த வரைக்கும் 1s2 2s2 2p1 வெளியில எலக்ட்ரான் எங்க இருக்கு? 2p அப்படிங்கிற எனர்ஜி லெவல்ல இருக்கு. ஓகே. கார்பன் 1s2 2s2 2p2 அப்படிங்கிற எனர்ஜி லெவல் இருக்கு. அதுல ஒன்னு இருக்கலாம் இல்ல 2 இருக்கலாம், ஆனா 2 இருக்கிற எனர்ஜி லெவல் 2pங்கிற எனர்ஜி லெவல். அந்த ஒரு பாயிண்ட மட்டும் உறுதியா பிடிச்சிக்கங்க, விட்டுறாதீங்க. அந்த ஒரு பாயிண்ட மட்டும் உறுதியா பிடிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து நைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் 1s2 கலர் மாறிடுச்சு, 2s2 2p3 பர் 3 எலக்ட்ரான் வந்துருச்சு. பட் ஸ்டில் தி எனர்ஜி லெவல் இஸ் சேம். எல்லாத்துலயும் எனர்ஜி லெவல் சேம். அடுத்து யார் இருக்கு? ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் 1s2 2s2 2p4 still the energy level is same. அப்போ லெஃப்ட் டு ரைட் நான் போகும்பொழுது எனக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய எலக்ட்ரானும் புரோட்டானும் கூடுது. ஒரு பைய எடுத்துக்கிறேன் சார், லாஜிக் வைஸ் பார்க்குறேன் சார், ஒரு பைய எடுத்துக்கிறேன், அதில் நிறைய பொருள் ஆட் பண்ணுறேன், அப்போ பைய பெருசாகுமே சார், இதான சார் லாஜிக்கு. நீங்கள் என்னன்னா டிக்ரீஸ்ல ஆகும்னு சொன்னீங்க. பார் எலக்ட்ரான் கூடுது, புரோட்டான் கூடுது, அப்போ கண்டிப்பாக ஆட்டம் பெருசாக தானே சார் இருக்கணும் அப்படின்னு உன்னோட கேள்வி இருக்கலாம், உன்னோட ஆர்கியூமெண்ட் இருக்கலாம். பட் விஷயம் என்ன அப்படின்னா அங்கே ஒரு கான்செப்ட் சொல்கிறேன், பொறுமையாக கவனி. நம்ம டைரக்டா அப்ரோச் பண்ணோம்னா, ஏன்னா டைரக்டா நேராவே கான்செப்ட்ல உழுவுறது இருக்கு, சில லாஜிக் மூலமா கான்செப்ட் போறது இருக்கு. லாஜிக் மூலமா டே டு டே லைஃப்ல உள்ள விஷயங்கள் மூலமா போனா உனக்கு மறக்காது. ஸோ அதுதான் எப்பயுமே ஃபாலோ பண்ணி. ஏன்னா நான் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஸோ நான் ஞாபகம் வச்சுக்கிட்டது எல்லாமே எப்படின்னா, நீ வந்து 10 எரிவ சார், பயங்கரமா படிப்பேன் சார் அப்படின்னா பிரச்சனை இல்லை சார், நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி தான் நானும் அப்படின்னா உனக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும். இல்லைன்னா மற்றவங்க இந்த இடத்த கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க, ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன லாஜிக் உள்ள வரலாம். இந்த லாஜிக் எப்படின்னா, என்கிட்ட ஒரு காந்தம், ஒரு மேக்னெட் இருக்கு, ஒரே ஒரு மேக்னெட். இதுல இருந்து ஒரு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு மேக்னெட் வைக்கிறேன். இப்போ லைட்டா 2 பேருக்குள்ள அந்த அட்ராக்ஷன், ஆனா டப்புன்னு அது ஒட்டாது, இல்ல கொஞ்சம் 1 சென்டிமீட்டர் கூட அதிகமா வைங்களேன், அப்போ கொஞ்சம் தள்ளியே இருக்கா. சரி, இப்போ இதே டிஸ்டன்ஸ்ல 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இவ்வளவு மேக்னெட் வச்சிட்டேன். அதே டிஸ்டன்ஸ் நான் சொல்ற ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இந்த பக்கம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இப்ப நல்லா கவனிங்க, எந்த இடத்துல ரொம்ப அதிகமா அட்ராக்ஷன் இருக்கும்? இது ஏ, இது பி. எங்க அதிகமா? ஆப்போசிட் சார்ஜ் உடைய கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்குங்க, தான் அட்ராக்ஷன் அதிகமா இருக்கும். இந்த ஒரு சின்ன லாஜிக் தான் இந்த டோட்டல் கான்செப்ட்டுமே. இந்த ஒரு சின்ன லாஜிக், இந்த நெட் டோட்டல் கான்செப்ட். லெஃப்ட் டு ரைட் நான் போக எனக்கு எலக்ட்ரானும் புரோட்டானுடைய அந்த கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுது, பாசிட்டிவ் நெகட்டிவோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாகுது. ஸோ ஒரே எனர்ஜி லெவல்ல தான் எலக்ட்ரான், சேம் டிஸ்டன்ஸ், ஒரே டிஸ்டன்ஸ். நான் நியூக்ளியஸ், என் கை வந்து அந்த 2p ஆர்பிட்டால். முதல்ல வந்து 5 புரோட்டான் 5 எலக்ட்ரான், அப்புறம் 6 புரோட்டான் 6 எலக்ட்ரான், 7 புரோட்டான் 7 எலக்ட்ரான், 8 புரோட்டான் 8 எலக்ட்ரான், 9 புரோட்டான் 9 எலக்ட்ரான், 10 புரோட்டான் 10 எலக்ட்ரான். டிஸ்டன்ஸ் அதே, ஹை சார்ஜ் கான்சென்ட்ரேஷன், அட்ராக்ட் பண்ணுவான், சைஸ் சுருங்குவான். இதுதான் கான்செப்ட். அப்படியே கையோட நான் சொல்றதை நோட் பண்ணு, கையோட சொல்றதை நோட் பண்ணு. ஓகே, இந்த இடத்துல நோட் பண்ணு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, லெஃப்ட் டு ரைட்டு உங்களுக்கு சைஸ் குறைஞ்சுது. காரணம் என்ன அப்படின்னா, எலக்ட்ரான்ஸ் added in same energy level, same energy level எழுதிக்கோங்க. எனர்ஜி லெவல் அதாவது சேம் ஆர்பிட்டால், ஒரே எனர்ஜி லெவல். அதுல குறிப்பா நம்ம 2p பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கிய பாயிண்ட் என்னன்னா, இதுல அது மட்டும் இல்லாம as well as நியூக்ளியஸ் சார்ஜும் அதிகமாகுது. நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுதா இல்லையா? அப்போ இந்த இடத்துல நியூக்ளியர்
nuclear charge also increases. effective nuclear charge வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ இது ஒரு பாயிண்ட். நியூக்ளியர் சார்ஜும் அந்த டைம்ல அதிகமாகும். அப்போ இங்க பாருங்க இந்த இடம் பாரு. போ என்ன பண்ண அப்படின்னா 2p1 2p2 2p3 2p4 நமக்கு என்ன ஆகுது, ஒரே எனர்ஜி லெவல்ல நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாயிட்டே போகுது. as well as உள்ளுக்குள்ள புரோட்டானும் கூடிட்டு தானே போகுது. அதனால தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆப்போசிட் சார்ஜ் சேம் எனர்ஜி லெவல்ல ஆப்போசிட் சார்ஜோட கான்சென்ட்ரேஷன் கூடும்போது அட்ராக்ஷன் அதிகமாகுது, சைஸ் குறையுது. இந்த ஒரு கான்செப்டை மறந்துடாது. இது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய லெஃப்ட் டு ரைட்டுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். லெஃப்ட் டு ரைட்டுக்கான ஒரு ஐடியாலஜியை நம்ம எடுத்துக்கலாம். லெஃப்ட் டு ரைட். ஓகே, இப்போ டாப் டு பாட்டத்துக்கு என்ன சொல்லுவீங்க? பீரியாடிக் டேபிள் எங்கடா போச்சு? சிங்கியா குட்டி வாடா எங்கடா போனோம்? எஸ், இந்த பீரியாடிக் டேபிள்ல டாப் டு பாட்டம் வரும்பொழுது சைஸ் என்ன சார் ஆகும்? அதான் கொடுத்தமே ஜெனரல் ட்ரெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப என்ன காரணத்தால இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எக்ஸாக்ட்லி அப்படியே ஸ்டேட்மெண்ட் சொல்ற, நோட் பண்ணுங்க. டாப் டு பாட்டம் பொறுத்த வரைக்கும் என்ன எடுத்துக்கலாம்? டாப் டு பாட்டம் இந்த எழுத்தை தான் ஒரு கலாச்சாரத்தில் எங்கள் வாத்தியார், அது வேற டிபார்ட்மெண்ட் பையன், காலேஜ் படிக்கும்போது என்னடா எழுத்து இது கோழிலாம் கலர்ன மாதிரி, என்ன பண்றது, எனக்கு அதான் வருது. சரி வாங்க இது புரியுதா? புரிஞ்சா எனக்கு ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் இதில் கன்வே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இப்போ விஷயம் என்னன்னா டாப் டு பாட்டம் உங்களுக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. என்ன காரணம்? டாப் டு பாட்டம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கவனிங்க. electrons added in new energy level அதாவது நியூ எனர்ஜி லெவல்ங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்? நியூ ஆர்பிட்டால் எடுத்துக்கலாமா? எஸ், நியூ ஆர்பிட்டால். ஓகே, ஆர்பிட்டால்ஸ் கூட தப்பு இல்லை. நியூ ஆர்பிட்டால்ஸ், புது ஆர்பிட்டால். எப்படி சார்? எப்படி எனக்கு புரியல. எந்த நியூ ஆர்பிட்டால் எங்க இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க. அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு லித்தியம் எடுத்துக்கோ. இந்த பையன் லித்தியம் இருக்கான்ல, லித்தியம் பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? 1s2 2s1. இப்போ சோடியத்துக்கு எடுத்துக்கோ. சோடியம் அவனுக்கு கீழே இருக்கவே. இப்போ லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, சோடியம் 11, 1s2 2s2 2p6 3s1. இடையில பாரு ஆர்பிட்டாலாம் அப்படியே குபுன்னு வந்துருச்சா? புது ஆர்பிட்டாலாம் வந்துருச்சா? பொட்டாசியம் போனா என்ன புது ஆர்பிட்டால், ருபீடியம் போனா என்ன புது ஆர்பிட்டால், சிசிஎம் இன்னும் புது ஆர்பிட்டால். விஷயம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இங்க பாரு எந்த அளவுக்கு ஆர்பிட்டால்ஸ் அதிகமாகுதோ. நியூக்ளியஸ் இங்க இருக்கான். இது வந்து ஒரு ஆர்பிட்டால், புது ஆர்பிட்டால் வரும் பொழுது பாரு அவுட்டர் மோஸ்ட்ல இருக்க அந்த எலக்ட்ரான் இருக்கான்ல, இந்த நியூக்ளியஸ் சார்ஜ் இங்க வந்து டிராவல் பண்ணி போகும்போது இவன் கொஞ்சம் தடுத்துருவான். அப்ப லைட்டா ஏதோ இருக்கும், அவன் பக்கம் லைட்டா தான் இருக்கும். இங்க இன்டென்ஸா இருக்கிற இந்த இடத்துல இன்டென்ஸா இருக்கிற அந்த நியூக்ளியர் சார்ஜ் அங்க போகும்போது அப்படியே தடுத்து நிப்பாட்டிடுவான். ஏன்னா ஸ்கிரீனிங் இருக்கிறதுனால இப்ப இந்த இதுல பிளிங்க் ஆகுது. இந்த அளவுக்கு இங்க சார்ஜ் இருக்கனாலும் போக ஆர்பிட்டால் அப்படியே ஷீல்டு பண்ண வெளியில இருக்க இவனுக்கு அந்த நியூக்ளியர் சார்ஜ் கொஞ்சம் போலதான் கிடைக்கும். அப்போ எலக்ட்ரானிக் கிளவுட் எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு இருக்கோ அவ்வளவு தூரம் அட்டாமிக் சைஸ் அப்படிதான் இமேஜினேஷன் பண்ணிக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். அப்ப இவன் சைஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா, அதனால முழுசா பிடிச்சி அட்ராக்ட் பண்ண முடியாதனால அந்த சைஸ் ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ டாப் டு பாட்டம் சைஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா புது ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகும், டிஃப்ரெண்ட் எனர்ஜி லெவல்ல ஆட் ஆகும். இப்போ நம்ம டைரக்டா எங்க போறோம் அப்படின்னா இதுல எக்ஸப்ஷனல் கேஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு. அப்படின்னா நான் சொல்லிடுறேன், இதோட வீடியோ முடியுது. எக்ஸப்ஷனல் கேஸ் இது நீங்க படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. அட்டாமிக் சைஸ் தான், அயானிக் சைஸ் நம்ம என்ன பார்க்கலாம், அடுத்த வீடியோல பார்ப்போம். எக்ஸப்ஷனல் கேஸ் எங்கெங்கெல்லாம் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அயனு கோபால்ட் நிக்கல் இவங்களுக்கு முன்னாடி இருக்கவன் பின்னாடி இருக்கவன். அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பரு ஜிங்க். இதை ஃபுல்லாவே நீங்க எங்க படிப்பீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாவே நீங்க 12th படிப்பீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த இடத்துல இருக்க இந்த இதை 4D சீரிஸ், இதை 5D சீரிஸ்னு சொல்லுவாங்க, இது 3D. இவங்கக்குள்ள சைஸ் கம்பாரிசன், அதாவது டோட்டலா இந்த டி பிளாக் இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட் சொல்றீங்களா, இவங்கக்குள்ள எக்ஸப்ஷனல் கேஸ் கொட்டி கிடக்கு சைஸ்ல. நம்ம நினைக்கிற மாதிரி சைஸ் கிடையாது. அடுத்த விஷயம், இந்த இடத்துல கேலியம் இருப்பான், இங்க அலுமினியம் இருப்பான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள சைஸ் டிஃபரன்ஸ். இது ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். இந்த ஒரு ஏரியா சைஸ் ரிலேட்டடான கேள்வி கேட்கலாம். அடுத்து எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னா இந்த 17th இந்த 18th இதெல்லாம் நான் நடத்தல இப்போ. ஏன்னா இது வந்து உங்களுக்கு எங்கன்னா 11th பி பிளாக்,
11th பி பிளாக்ல கேட்பான். இது வந்து 12th டி பிளாக். இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த மெயின்ஸ் நீட் படிக்கிற குழந்தைங்க மட்டும் தான் அதை அப்ரோச் பண்ணுவாங்க. இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 12th பி பிளாக், இதுவும் மெயின்ஸ் படிக்கிற குழந்தைங்க தான் மோஸ்ட்லி அப்ரோச் பண்ணுவாங்க. நீட் படிக்கிற குழந்தைங்க 12th பி பிளாக். ஓகே, 12th பி பிளாக். இந்த இடங்கள்ல இருக்கிற இடம் இது மட்டும் சைஸ்ல ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். இந்த ஏரியாஸ் வந்து சைஸ்ல எக்ஸப்ஷனல் கேசஸ். ஸோ இதோட அட்டாமிக் சைஸ் முடிச்சாச்சு. ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்னா நீங்க கண்டிப்பா உங்களுடைய அந்த கமெண்ட் செக்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை வீடியோ நல்லா இருக்க மாதிரி தோணுச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாம். சேர்ந்து படிப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய்.